ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சூப்பரான ஒரு பாசிப்பருப்பு குழம்பு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற குழம்பு இது சப்பாத்தி, தோசை, இட்லி சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 5 பழுத்த தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். பச்சை மிளகாவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்ந்துக்கும். தக்காளி, பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டிமிங் எல்லாம் போன பிறகு அந்த பாசிப்பருப்பும் தக்காளி நல்லா மசிச்சுக்கோங்க. வடை சட்டியில் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு மசித்த பாசிப்பருப்பு தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் இருக்கிற பருப்பை கழுவி அந்த தண்ணியை அதை சேர்த்துக்கோங்க. சூப்பரான அட்டகாசமான குழம்பு ரெடி ஆகிடுச்சு.